தில்லியில சர்வதேச அளவிலான செயற்கை நுண்ணறிவு மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஏஐ மாநாட்டை பார்க்கறதுக்காக உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள்ல இருந்து பார்வையாளர்களும், தொழிலதிபர்களும், பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்தவங்களும் வந்திருக்காங்க. ஆனா, அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாநாட்டுல இந்தியா மோசமான திட்டமிடல் காரணமா மிகப்பெரிய அவமானத்த சந்திச்சிருக்குன்னே சொல்லலாம். பிரதமர் மோடி கலந்துக்கிட்ட இந்த மாநாட்டுல திருடு கூட போயிருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அவமானம். அப்படி அந்த மாநாட்டுல என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த மாநாட்டுல சரியான திட்டமிடல் இல்லாத காரணத்தினால பல நாடுகள்லேருந்து வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் வெளியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க. பல நேரம் கியூல நின்னு அதற்கு பிறகு தான் உள்ள போறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா விஐபிகள் இந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்ப ஈஸியா உள்ள போயிட்டாங்க அப்படிங்கிற விவரங்களும் நமக்கு தெரிய வருது. இது மட்டும் இல்லாம அந்த ஏஐ மாநாட்டுல ஸ்டால் போட்டிருக்கக்கூடிய அந்த பூத்தை சேர்ந்தவர்கள் கூட அந்த மாநாட்டுக்குள்ள போக முடியாம தவிச்சிருக்கிறது நமக்கு செய்திகளின் மூலியமா தெரிய வருது. இது குறித்து ஸ்டார்ட் அப் நிறுவனமான போல்னா நிறுவனத்தினுடைய இணை இயக்குனரே தன்னோட எக்ஸ் தள பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. என்னாலேயே இந்த மாநாட்டுக்குள்ள உள்ள நுழைய முடியல. இந்த போல்னா நிறுவனத்தினுடைய ஸ்டாலை யாராவது பார்த்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிறவங்கள என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தன்னோட எக்ஸ் தளத்துல பதிவிடவும் செஞ்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அடிப்படை தேவைக்கான விஷயங்கள் எதையுமே உள்ள அனுமதிக்கல அவங்க. செல்போனாக இருக்கட்டும், தண்ணீர் பாட்டில்களாக இருக்கட்டும், மருந்து பொருட்களாக இருக்கட்டும், இப்படி எதையுமே உள்ள அனுமதிக்காததால, அங்க இருந்த பார்வையாளர்கள் மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாயிருக்காங்க அப்படிங்கிறத பார்வையாளர்களே செய்தி ஊடகங்கள்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அங்க இருக்கும்போதே நியோசெஃபியன்ஸ் நிறுவனத்தினுடைய பொருட்கள் திருடு போயிருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கு. ஒரு பிரதமர் ஒரு மாநாட்டுல இருக்காரு அப்படின்னா, அங்க எந்த அளவுக்கு பலத்த பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது, இப்படி பொருட்கள் திருட்டு போயிருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா அந்த இடத்துல பார்க்கப்படுது. பாதுகாப்பு குறைபாடு இங்க நெறைய இருக்கு அப்படின்னு, அங்க வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களும் சரி, அங்க ஸ்டால் போட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப நிறுவனர்களும் சரி, பல நிறுவனங்களைச் சேர்ந்தவங்களும் சரி, மாணவர்களும் சரி, நெறைய பேர் குற்றச்சாட்டுகள முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏஐ மாநாட்டுல இந்த பாதுகாப்பு குறைபாடு மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா கிடையாது. சைனாவினுடைய நைட்ரி கோ 3 அப்படிங்கிற ஒரு ரோபோட்ட கிட்டத்தட்ட 2,00,000 இருந்து 3,00,000 வரைக்கும் கல்கோட்டியஸ் பல்கலைக்கழகம் வாங்கியிருக்காங்க. அத வாங்கி அதுக்கு ஓரியஸ்ன்னு பேர் வச்சு, அது இந்தியாவினுடைய தயாரிப்பு. அந்த பல்கலைக்கழகம் தான் இத தயாரிச்சுச்சு அப்படின்னு சொல்லி காட்சிப்படுத்தவும் செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் செய்தியாளர்களுக்கு இது குறித்து விளக்கமும் அளிச்சிருக்காங்க. இது முதல்ல சைனாவினுடைய செய்தி நிறுவனங்கள் கண்டுபிடிச்சு அந்த செய்திய வெளியிட்டதற்கு பிறகு தான் இந்திய நிறுவனங்களுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஹெல்சில் ஸ்ட்ரைக்கர் V3 சாக்கர் ட்ரோன் அப்படிங்கிற தென்கொரியாவினுடைய ட்ரோனையும் தங்களுடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி அங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ள ஒரு செய்தியா நேற்று முழுவதும் மாற்றப்பட்டிருந்துச்சு. அதற்கு பிறகு அந்த பல்கலைக்கழகம் இது குறித்து இத ஒப்புக்கொண்டு மன்னிப்பும் கேட்டிருந்தாங்க. இது சர்வதேச அளவுல மிகப்பெரிய ஒரு அவமானமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, ஆ இந்தியா போன்ற நாடுகள்ல நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஏஐ மாநாடு அப்படிங்கிறது இதுதான். அப்ப இந்தியாவ எந்த அளவுக்கு காட்சிப்படுத்தணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்திருப்பாங்க. இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல நடக்குதுன்னா, அந்த நாட்டுல எவ்வளவு கண்டுபிடிப்புகள கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நாட்டுல ஏஐ குறித்தான அந்த வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்திருப்பாங்க. மற்ற நாடுகளுக்கு முன்னாடி இது மிகப்பெரிய ஒரு அவமானமா பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம இதே கல்கோடியாஸ் பல்கலைக்கழகத்துல இருந்து தர்மாக்கோல்ல செய்யப்பட்ட ட்ரோனை வைத்து ஒரு பேராசிரியர் விளக்கமளிச்ச வீடியோ அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய குழந்தைகள் கூட செய்யக்கூடிய ஒரு அந்த ட்ரோன இவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு பலரும் விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. தெர்மாக்கோல்ல செய்யப்பட்ட அந்த ட்ரோன அத பாதுகாக்கிறதுக்காக அதுல ரப்பர் பேண்ட் போட்டிருந்ததும், அதை அவர் எடுத்து கூறிய அந்த விளக்கம் கூறிய விதமும் ரொம்பவே மோசமா இருந்துச்சு அப்படின்னு இன்னைக்கு வீடியோக்கள் வெளியாகி பலரும் இன்னைக்கு விமர்சிக்கவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வதேச அளவிலான ஒரு மாநாட்டுல இந்தியா மிகப்பெரிய அவமானத்த சந்திச்சிருக்கு. குறிப்பா இந்த கல்கோட்டியஸ் அந்த பல்கலைக்கழகத்த பத்தி சொன்னோம் அப்படின்னா, ஒன்றிய அரசினுடைய மிகப்பெரிய ஆதரவு அந்த பல்கலைக்கழகத்துக்கு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, காப்புரிமை வாங்குறதுக்கான அதிக அளவிலான ஊக்கத்தொகைகள் இந்த பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் தான் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஐஐடி போன்ற நெறைய பல்கலைக்கழகங்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 800க்கும் மேற்பட்ட காப்புரிமைகள விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு பல்கலைக்கழகமே 1000க்கும் மேற்பட்ட காப்புரிமைகள விண்ணப்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அது வழங்கப்படவும் செய்து கிட்டத்தட்ட அதுக்காக ஒரு காப்புரிமைக்கு
5 லட்சம் அப்படின்னு அவங்களுக்கு நிறைய ஊக்கத்தொகைகள் வழங்கப்படுறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம், ஒன்றிய அரசால மிகப்பெரிய ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து இவ்வளவு மோசமான செயல்பாடுகள் இங்க ஏஐ மாநாட்டுல நடந்திருக்கு. இந்த பல்கலைக்கழகத்தால இந்தியாவுக்கே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் வந்துருச்சே அப்படின்னு பலரும் தங்களுடைய குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்காங்க.